அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்குங்களா? அருமையான இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் இந்த ஒரு இடத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கூட்டி சேர்த்த கிருபைக்காக அவர்களை செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த இடுக்கமான பிரதியிலும் அருமையான சகோதரன் இந்த இடத்துல கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரயாசம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கும் போது அவர் ஒரு அமைதியான ஒரு ஊழியக்காரராக நான் இவரை பார்க்கிறேன். ஒரு சிலர்லாம் பார்ப்போம்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பாங்க. நான் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போது பார்த்தாலும் ஒரே நிலையிலே அவரை காண முடிகிறது. இதுதான் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. சில பேர் இந்த ஆண்டு ஒரு மாடலில் இருப்பாங்க, 2 வருடம் கழித்து பார்த்தால் ஒரு மாடலில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போவார்கள். ஏன் இதை நான் முதலாக சொல்லுகிறேன் என்றால், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எத்தனை ஆண்டு காலம் தேவ சமூகத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒரே நிலையில் இருப்பார்கள், தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. அந்த நிலையை அடைவது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அந்த பல்லவ ராஜ்யத்திலே கால் வைக்க வேண்டும் என்றால் இங்கே பூமியிலையும் அதே நிலையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். யார் தன்னை இங்கே பூமியிலே தன்னை மாற்றிக் கொள்ளுகிறானோ அவன் எக்காரணத்தை கொண்டும் பல்லவ ராஜ்யத்திலே கால் வைக்க முடியாது. அங்கு செல்பவர்கள் எப்போதும் ஒரே நிலையில இருக்க வேண்டும். இதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சில ஊழியக்காரர்களை பார்க்கலாம். நீங்க நானே இயேசுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஜெபத்துல எண்ணெய் வருது, ஜெபத்துல பேனா வருது, ட்ரெஸ் கூட வருது. அவர் நிலைமை எல்லாம் பரிதாபம். தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்திக் கொள்வதற்காக, தனக்கு புகழ் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்படி போன்றவர்கள் தான் தேவன் பரலோகத்திலிருந்து வெளியேற்றிருக்கிறார். தன்னை வித்தியாசமாக யார் மாற்றிக்கொண்டார்களோ தேவனுடைய கண்ட்ரோலை மீறி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு ரூல்ஸ் வைத்திருக்கிறார். அந்த ரூல்ஸை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் யார் தன்னை மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றி விட்டார். அதனால அதை போன்ற செயல்பாட்டில் இங்கே இருக்கிறவர்கள் திருப்பி அங்கே போக முடியாது. அதற்காக தான் இந்த வேதம், இத்தனை வசனங்கள், எவ்வளவு சபைகள் இப்படியெல்லாம் தேவன் நிறைவேற்கிறார். இங்கே இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி சரி செய்து அங்கே பரலோகத்தில் தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்ற இங்கே மாற வேண்டும். எந்த வசனத்தை நீங்கள் படித்தாலும் எல்லா வசனத்தையும் படித்து விட்டுச்சு ஒன்று சேர்த்தால் ஒரு மனிதன் இருக்கிற நிலையிலே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் சொல்லித்தரும் பைபிள். மொத்த வசனமும் சேர்ந்து அதான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை. உன்னை நேசிப்பதை போல பிரணயம் நேசிப்பதனால் இதுவே தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா.
இப்ப தீர்க்க தரிசனம், நியாய பிரமாணம் எல்லாமே எதுக்குள்ள அடங்குது? தன்னை போலவே பிறனையும் நேசிக்க வேண்டும். தன்னை மாத்திரம் வித்தியாசமாக நினைக்கிறவன் அங்கே செல்ல முடியாது. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் ஒரே நிலையில இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான சகோதரனை கூட நான் பல நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறேன். அவர் தான் இருக்கிற நிலையிலேயே அவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தன் உடைகளையோ எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இன்றும் அவர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி போன்றவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பத்திரிகையில கூட போட்டிருக்கிறார், தீர்க்க தரிசன வரங்கள் பெற்றவர் என்று சொல்லி. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இருக்கிற நிலையிலே இருக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசி. அவள்தான் தேவ தூதர்கள். அப்படி போன்றவர்கள் தான் தேவ தூதர்கள். தன் ஸ்தானத்தை எப்போதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது, எத்தனை ஆண்டு காலமானாலும். இதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லி இந்த செய்தியை ஆரம்பிக்க வாஞ்சியா இருக்கேன். நாட்களுக்கு முன்பாக பகுதிக்கு நான் சென்றிருந்த போது அங்கே தண்ணீரை மாற்றி கொடுத்ததுனால இன்றைக்கு பேச முடியுமா என்று தெரியவில்லை. எனக்கு ஜலதோஷம் அதிகமாகப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போது நாம் பார்க்க போகிற பகுதிகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஒரு 3 விதமான காரியங்களை நாம் பார்த்து நாளிலே கடந்து செல்வோம். ஒன்று, முன்குறித்தல். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இரகசிய வருகையில் எப்படிப்பட்டவர்கள் செல்வார்கள், யார் செல்வார்கள். மூன்றாவது, 1000 வருட அரசாட்சியிலே எப்படிப்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள், யார் கலந்து போகிறார்கள், யார் கலந்து கொள்ள போகிறார்கள். இப்படி என்கிற இந்த 3 பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏதோ கடமைக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல, வேத வசனங்களை ஆதாரமாக வைத்து நாம் இந்த 3 பகுதியும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நான் இன்றைக்கு நீலாங்கரை பகுதியில் இந்த கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீலாங்கரை குப்பத்தில் சேகர் மாஸ்டர் அவரிடத்துல ஒரு 3 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். விக்கிரகத்தை நாங்கள் விக்கிரகத்தில் இருக்கிறோம், இந்துவாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அதிகபட்சமாக இந்து தெய்வங்களை சாத்தான் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் அப்படி சொல்லுகிறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். நானும் அப்படிதான் சொல்றேன். அப்படியானா உங்க பேச்சை நான் நம்ப மாட்டேன், நீங்களும் சரியான கிறிஸ்தவர் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவருக்கு அந்த புரிய வச்சு கொண்டு வந்து அவர் சரண்டர் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் டைம் எடுத்து ஒரு மனிதனுக்காக நான் சொல்லி கடைசியா அவர் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கே கடந்து முடியும். என்றால் அநேக இடத்துல அவர் பேசுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். நான் இப்போ சந்திக்கிற ஆட்கள்லாம் இப்போ நான் இதை விளக்குவேன், இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சாத்தான் சொன்னா யாரு? சாத்தான் சொன்னா உங்களுக்கு கோபம் வருது இல்லையா? சாத்தான் சொன்னா யாரு?
அப்படின்னு தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். நான் பேசும்போது எப்பவுமே முன்னாடி இருக்க ஆளுங்களுக்கு வாய்ப்பு தருவேன். யாருக்கு வேணா பதில் சொல்லலாம். தள்ளப்பட்ட தூதன்றது எல்லாருக்குமே தெரியும், வசனமும் சொல்லியிருக்கு. சாத்தானுடைய ஸ்தானம் என்ன, அவன் எப்படி உருவானா, எப்படி வந்தான், அவனுக்குள்ள என்னெல்லாம் தகுதி இருக்கிறது, உன்னை போல மாறன்னு சொன்னதுனால்தான் பிரச்சனையே. உன்னை போல நானும் வருவேன்னு சொன்னதுனால தான் பிரச்சனையே. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். சரி, அது இயேசு பூமியில வந்து இருக்கும்போது நடந்த சம்பவம். 2000 வருஷம் தான் ஆகுது. அவன் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே சாத்தான் என்று பெயர் பெற்றான். கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ஆராதனை கூட்டத்துல கலந்துக்கிட்டானா? தலைவனா இருந்தான். ஆராதனை கூட்டத்துல தலைவனா இருந்ததுனால சாத்தான் ஆயிட்டனா? எல்லாருக்கும் தெளிவா தெரியணும். சொல்லுங்க. நான் இன்றைக்கு இங்க வந்திருக்கேன்னு சொன்னா ஐயா சொன்னாங்க ரொம்ப ரகசியங்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்றைக்கு இந்த காரியம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு செல்ல வேண்டும். அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். சாத்தான் என்று சொன்னால் தேவனிடத்துல பரலோகத்துல இந்த உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி மனுஷர்களை படைக்கிறதுக்கு முன்பாகவே தூதர்கள் செயல்பாட்டு நிர்வாகம் இருக்கும்போது தேவனிடத்துல முதன்மையாக இருந்தவன் தேவன். இப்ப பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரின்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஒரு சிஎம்ஓங்கிற பெரிய லெவலில் இருக்கிறவங்க பர்சனல் செக்ரட்டரியாக ஒருத்தன் வச்சிருப்பாங்க. மேய்க்காவல்னு ஒருத்தன் வச்சிருப்பாங்க. பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய வேலைகளை செய்வதுக்கும் வச்சிருப்பாங்க. இந்த வேலைகள்லாம் அவன் ஒரு ஆள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க தேவன்கிட்ட. ஏற்கனவே இப்பெல்லாம் பூமியே இல்லை, பூமியை படைக்கப்படலை. பூமியெல்லாம் பாதியில தான் படைக்கப்படுது. அதுக்கு முன்னாலே மேய்க்காவல்னா பரலோகத்தில் அவனை தான் வச்சிருக்காரு. ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. எங்க இருக்கு அந்த வசனம்? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அப்படின்னு சொல்றாரு. அவனை யாரை காப்பாற்றுகிறதற்காக அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. வசனம் யாருக்கும் தெரியலையா? எசேக்கியேல்ல 13ஆம் அதிகார வசனம். சத்தியம் வேற கொண்டு வந்தேன், இங்க வந்து மாறிக்கிட்டு இருக்கு. எசேக்கியேல் 28:13 பாருங்க. சரியா தெரியல அந்த வசனத்தை வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. போதும். காப்பாற்றுகிறதற்காக, யாரை காப்பாற்றுகிறதற்காக தேவன் அவனுக்கு அபிஷேகம் கொடுத்தார். இப்ப நீங்க நம்ம ஆட்கள்ல பார்ப்போம், எல்லா இடத்துல பூமியில அபிஷேகம் பெற்றிருக்கேன் ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் தேவன் கிட்ட அபிஷேகம் பெற்றது யாரு? அவன் தான் பெற்றிருக்கான். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த அபிஷேகத்தை எப்போது அவன் பெற்றான்? அல்லேலூயா. முதல் தேவன் கிட்ட அபிஷேகம் பெறாங்கன்னு சொன்னா அது அவன் தான் ஃபர்ஸ்ட் பெறான். அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? மேய்க்காவல்னா இருக்காரு. யாரை காப்பாற்றுறதுக்காக? மனுஷனே அப்ப இல்லை, மனுஷனே படைக்கல தேவன். பூமியே படைக்கலன்னு வச்சுங்களேன்.
அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ லோகத்திலும் இருக்கிற எல்லா தூதர்களையும் அவன் தான் காப்பாற்றணுமா? மனுஷனே இல்லை, எல்லா தூதர்களையும் காப்பாற்றுவதற்காக அவனை விசேஷமாக அபிஷேகம் பண்றார் தேவன். அல்லேலூயா. அப்ப அவன் தான் முக்கியமா இருக்கு. அவன் தான் எல்லாத்தையும், தேவனுக்கு அடுத்தபடியா அவன் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான். எல்லாரும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அந்த அதிகாரத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவே வேந்த மேல எடுத்துன்னு போய் அந்த அம்மா சொன்னபடி நீ என்ன தாழ்வி வந்து பணிந்துக்கோ அப்படின்னு சொன்னான். அங்க பெற்ற அதிகாரத்தை வச்சு இவர்கிட்ட மனுஷனா வந்து எல்லாருமே அவன் கண்ட்ரோல்ல போய் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கு. அந்த அபிஷேகத்தை எப்ப எடுக்கிறாருன்னு பாருங்க. அதுல 18ஆம் வசனம் வாசிங்க. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி. போதும், உன்னுடைய கொடுமை அதிகமாயிடுச்சு. எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன். அதை வச்சு நீ பெரிய அநியாயம் எல்லாம் பண்ணிட்ட, எல்லாரையும் ஏமாத்திட்ட, கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால உன்னை பட்சிக்கிற அக்கினி நான் எங்கிருந்து எடுக்க போறேன்?